இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. வேட்டையனோட சாங்கோட ரியாக்ஷன். இந்த சாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன்னு சொல்ல மாட்டேன். நான் செகண்ட் டைம் கேட்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி இந்த சாங் என்னன்றத ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாட்டி கேட்டேன். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி 2வது டைம் பார்க்க போறேன். அதனால 2வது டைத்துல சில விஷயத்த நான் கண்டுபிடிக்கலாம். அதனால இந்த சாங்ல என்னென்ன நான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம ஒரு பப்ளிக் ரிவ்யூவா, அதாவது ரஜினிகாந்த், அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேன் இல்லாம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இந்த பாட்டை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்ல போறேன். இந்த பாட்டை நான் செகண்ட் டைமா பார்க்குறேன். அதனால இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் நான் ப்ளே பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இதுதான் வருது. கேரளாவில் இந்த பாட்டு நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஏன்னா கேரளா செட்டப்பில் தான் வீடு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்டை கேட்கக்குள்ளேயே எங்கேயோ எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கே இருந்தால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த பாட்டை எங்கேயோ நல்லாவே கேட்டிருக்கு. ஏன்னா இந்த பாட்டுக்கு அனிருத் தான் மியூசிக்கல்ன்றதுனால அனிருத்தை நான் குறை சொல்ல வரல. ஏன்னா எல்லா மியூசிக்கும் ஒரே மாதிரி தான் போடுறாரு. அவர் வந்து தாத்தா வராரு, அந்த பாட்டை மியூசிக்கும், இப்போ கேட்ட இந்த பாட்டை மியூசிக்கும், இனி வரப்போகிற அனிருத்தோட மியூசிக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுதுன்றது என்னுடைய கருத்து. நீங்கள் சொல்லலாம், நீ வேணா போய் பாட்டை கம்பேஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பேஸ் பண்ணுறதுக்கு என் வேலை கிடையாது. என்னோட வேலை நான் ரிவ்யூ பண்ணுறேன். என்னுடைய கருத்து தான் நான் சொல்கிறேன். நான் இதை வந்து குறை சொல்லணும்னு சொல்ல, என்னுடைய கருத்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பாட்டை கேட்கும்போது எங்கேயோ பார்த்த கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வர லைன்ஸ்லாம் கேட்கும்போது, இதுக்கு டைட்டில் வச்சிருக்க மனசுலாயோன்ற டைட்டில் கேட்கும்போது ரஜினிகாந்த் அவர்களோட முன்னாடி படம் சக்சஸ் காரணமாக அதில் வந்து வில்லன் பேசின டைட்டில் வந்து ரொம்பவே சக்சஸ் ஆனதாம அந்த டைட்டில் தூக்கி இங்கே வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கில் முழுக்க மலேசியா வாசுதேவன் வாய்ஸை ஏஐ மூலயமா இன்கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ மூலயமா அவரை பாட வச்சிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ஏஐ மூலியமா பாட வச்சிருந்தாலும் அவரோட வாய்ஸ் அந்த அளவுக்கு வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து ஏஐ மூலியமா பாடியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரோட வாய்ஸ் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த பாட்டில் முழுக்க இந்த பாட்டு ஒரு முடிகிற வரைக்கும் 4 நிமிஷம் 5 செகண்ட் இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் எங்கடா அவரோட வாய்ஸ் எங்கேயாவது வருமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சுத்தமாக பிடிப்பில்லை. அந்த அளவுக்கு அவரோட வாய்ஸ் நம்மளுக்கு தெரியல. விண்டேஜில் ஒரு வாய்ஸ் நம்ம கேட்டிருப்போம். அந்த அளவுக்கு இந்த வாய்ஸ் இல்லைன்றதான் என்னோட கருத்து. ஏஐல பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அனிருத் வேற இடையில பாடுறதுனால அனிருத் வாய்ஸா இல்லை மலேசியா வாய்ஸான்றதை நம்மளுக்கே ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அனிருத்தும் பாடியிருக்காரு, அதே சமயத்தில் மேல் வாய்ஸுக்கு மலேசியா வாசுதேவனும் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேற பாடிட்டு இருக்காங்க. ரா ராமையா ராக்கமா அப்படின்ற மாதிரி லைன்லாம் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது ரஜினி அவர்களோட படத்தோட ஃபேமஸான லைன்ஸ்லாம் எடுத்து அங்கங்கே சொருவி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனிருத்துக்குன்னு உள்ள எப்போதுமே போடுற மியூசிக்கை தான் இந்த இடத்துல போட்டிருக்காரு. இதுதான் என்னுடைய கருத்து. இது வந்து நான் யாரையும் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்ல. எனக்கு இந்த பாட்டை கேட்கும்போது இப்படி தான் தோணுச்சு. இந்த பாட்டை கேட்கும்போது எங்கேயோ கேட்ட ஃபீலிங் கண்டிப்பாக வருது. எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு இந்த பாட்டை கேட்கும்போது எங்கே கேட்ட ஃபீலிங் வந்துச்சுன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் மலேசியா வாசுதேவன் அவர்களோட வாய்ஸை நான் சுத்தமாக கேட்கவே இல்லை. ஏன்னா முழுக்க அனிருத்தோட வாய்ஸை நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீமேல் சிங்கரோட வாய்ஸ், இது ரெண்டும் தான் எனக்கு கிளியராக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட லுக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதில் வந்து இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் போலீஸாக நடிக்க போகிறாங்கன்னு சொல்லி சில ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. அதை பார்க்கக்குள்ள தர்பார் பட லுக்ஸில் இருக்கு. இதில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அந்த வந்து ஷர்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுத்தில் ஷால் மாதிரி ஒன்று போட்டு வரும்போது இதை பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த பேட்டை அப்படின்ற லுக்கில் தான் வராரு. பேட்டையும் தர்பாரும் கலந்து தான் இந்த வேட்டையனா உருவாயிருக்கா அப்படின்றத நம்ம படத்தோட கதையை தான் பார்க்கணும். ஏன்னா லுக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 லுக்கும் சேர்ந்தாப்புல தான் இருக்குது. எனக்கு பார்க்கல அப்படி தான் தோணுது. இல்லை ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த லுக்கை தாண்டி வேறு எந்த லுக்கும் சேஞ்ச் பண்ண முடியாது போல். அதனால லுக்ஸ்லாம் ஒரே மாதிரியே இருக்கிறதாக எனக்கு தோணுது. இந்த பாட்டு முழுக்க ஒரு வாட்டி கேட்கலாம், 2வது வாட்டி கேட்கலாம். ஆனால் லைட்டாக வைப் ஆகுது. இந்த குத்து மியூசிக்கால், அனிருத்து போடுற குத்து மியூசிக்கால் இந்த பாட்டு லைட்டாக நம்மளுக்கு வைப் ஆகிற ஃபீலிங் வருது. ஆனால் வந்து இந்த பாட்டு நம்ம வந்து ஏற்கனவே கேட்ட ஃபீலிங் தான் வருது. புதுசாக எதுவுமே இல்லை இந்த பாட்டில்.